உன் குறைவுகளை மகிமையாய் நிறைவாக்குவேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். உன் தேவைகளை நினைத்து கலக்கத்தோடு இந்த நாளை துவங்காதே. உன் தேவைகளை மகிமையான விதத்தில் சந்திக்க வல்லமையுள்ள என் மேல் உன் நம்பிக்கையை வைத்து இந்த நாளை சந்தோஷமாய் துவங்கிடு. உலக மனிதர்களுடைய நிலைமை வேறு, என்னை நம்புகிற உன்னுடைய நிலைமை வேறு. என்னை நம்புகிறவர்களுக்கும் என்னை நம்பாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடாதே. அன்று எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண்பித்தேன். நான் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆகிலும் என்னுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து என்னை நேசித்து வாழ்கின்ற உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன். நீ என்னிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே உனக்கு இன்னது தேவை என்பதை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அதை எப்பொழுது எப்படி தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ எதையாகிலும் என் சித்தத்தின்படி கேட்டால் நான் அதை உனக்கு நிச்சயம் தருவேன் என்பதே நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, என்னுடைய தேவைகளை நீர் மகிமையாய் நிறைவேற்றுவீர் என்பதை நான் அனுதினமும் விசுவாசித்து நடக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.